எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் தஹி தடுக்கா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தஹி வந்து நான் புளிப்பு இல்லாத தயிர் வந்து ஒரு 100 ml எடுத்துருக்கேங்க. அப்புறம் கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு, அப்புறம் இந்த இது இருக்கு இல்லைங்களா பிளாக் சால்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி பவுட்ரு வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் எடுத்துருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நார்மல் உப்பு போடணும்னு அவசியம் இல்லைங்க, ஏன்னா பிளாக் சால்ட்டே ரொம்ப சால்ட்டியாக தான் இருக்கும். ஆக்சுவலி வந்து இது கம்மியாக போட்டுக்கிறது நல்லது. இது இப்போ வந்து தயிரில் வந்து அந்த சில்லி பவுடர், சாட் மசாலா பவுடரு, அப்புறம் வந்து அந்த பிளாக் சால்ட்டு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ தேவையோ எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை தயிரோடு மிக்ஸ் பண்ணிடலாம். புளிப்பு இருக்கக்கூடாதுங்க, புளிப்பு இருந்தால் நல்லா இருக்காது. அடுத்து சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம்லாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. இப்போ கடுகு சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது அப்புறம் வேணும்னா வந்து க்ரீன் சில்லி வந்து பச்சை மிளகா வந்து 2 தாளிச்சிக்கலாம். எண்ணெய் வச்சு தாளித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ தாளித்து இதில் போட்டுட்டோங்க. இப்போது அந்த தயிரோட அந்த பவுடர்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, கடுகு சீரகம் 2 பச்சை மிளகா எல்லாம் போட்டிருக்கோம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் கொத்தமல்லியை வந்து தூவிடலாம். இதில் இப்போ கார்னிஷ் பண்ணிடலாங்க கொத்தமல்லி போட்டு. இது வந்து பூரி, அப்புறம் வந்து அந்த பரோட்டா, பராத்தா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சும்மா அப்படியே சாப்பிட்றதுக்கு இது மாதிரி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.